ஓகே. குட் மார்னிங். இப்ப இன்னைக்கு இந்த பெஸ்கல்ட கோட்பாட்டில் உள்ள வினாக்கள் தொடர்பாக இப்ப பார்ப்போம் நாங்க. அப்ப சரி, அதுக்கு சின்ன வீடியோ நம்மளால பார்த்துட்டு வரோம். நம்மளால இந்த பாடம் ஹைட்ரோ பாடம், சரியா, ஒரு மிக விசைகள் பாடம். அடுத்தது ஓகே, ஹீட் பாடம், எலக்ட்ரிசிட்டி பாடம், ஹைட்ரோ, இதெல்லாம் எஸ்எஃப்டியில் உள்ள மிக முக்கியமான எஸ்ஏ கேள்வியை டார்கெட் பண்ணி போடக்கூடிய பாடங்கள். அப்ப அந்த விதத்துல போன வருஷம் சரியா ஹைட்ரோல பெருமளவு கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஹைட்ரோல மிக முக்கியமா 3 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு பெஸ்கல்ட கோட்பாடு, அடுத்து ஆர்க்கிமிடிஸ்ட கோட்பாடு, அடுத்து பெர்னூலி. சரி, அந்த ஆர்க்கிமிடிஸ் பெர்னூலி இது ரெண்டையும் அடிக்கடி கேள்வி வந்து கொண்டே இருக்கு. இன்னும் பெஸ்கல்ல கோட்பாடுல கேள்வி வந்தது வந்தது இல்லைன்னே சொல்லலாம். எம்சிக்யூல வந்திருக்கு, சரியா. பட் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல வந்தது இல்லை. அப்ப அதன் அடிப்படையில இந்த முறை கொஞ்சம் எதிர்பாருங்க, சரியா. பெஸ்கல்ட கோட்பாடு சம்டைம் பெர்னூலியோட கோட்பாடு. அப்ப மார்னிங் செஷன்ல நாங்க பெஸ்கல்ட கோட்பாடு கேள்வி பார்க்க போறோம். இன்னைக்கு ஈவினிங் செக்ஷன்ல பெர்னூலியோட கோட்பாடுல சரியா கேள்வி வந்தா என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம், சரியா, அது தொடர்பா பார்க்க போறோம், சரியா. பெஸ்கல்ட கோட்பாடு பிரயோகங்கள் இருக்கு. ஒண்ணு இந்த பிரேக் சிஸ்டம், சரியா, ஹைட்ரோலஜிக் பிரேக் சிஸ்டம், சரியா. அடுத்த பிரயோகம் இருக்கு நீரியல் யாக்கு, சரியா. நீரியல் யாக்கு இன்னும் சில பிரயோகங்கள் இருக்கு, பட் கேள்வி போடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தா, சரியா, இந்த பிரேக் சிஸ்டம், அடுத்து ஹைட்ரோலஜிக் ஜெக், சரியா, இதுகள்ல இருந்தா கேள்வி போட அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, கவனிங்க. சரியா, அப்ப இதுல பாருங்க, இந்த அனிமேஷன்ல காட்டப்பட்டிருக்க விஷயம், சரியா. இந்த இடத்துல ஒரு சிறிய பரப்புடைய முசலம். இத பரப்பு A1 எடுத்துக்கொள்வோம். சரி, அந்த சிறிய பரப்பு A1. அதே மாதிரி நான் இங்க ஃபோர்ஸ் ஒண்ணு கொடுக்க போறேன், F1. ஓகே, அப்ப இது ஒரு பெரிய பரப்புடைய முசலம். இதுல பரப்பு A2 எடுங்க. இங்க ஒரு ஃபோர்ஸ் ஒண்ணு எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், சரியாவே F2. அப்ப இதுக்கு இடையில தொடர்பு இருக்கு. F1 கீழ் A17, F2 கீழ் A. அப்ப இதற்கிடங்க நான் இங்க கொடுக்கிற சின்ன ஒரு விசை இங்க வரக்குள்ள பெரிய ஒரு விசையா மாறும், சரியா. பெரிய ஒரு விசையா மாறும், சரியா. ஓகே, கவனிங்க. சரி, இதை பாருங்க, கீழ் நோக்கி ஒரு விசை ஒன்று கொடுக்குறாங்கன்னா, விசை ஒன்று கொடுக்கக்குள்ள இது மேல் நோக்கி நகருது, சரியா. அதே மாதிரி அங்க மேல் நோக்கி விசை ஒன்று கொடுத்தா இது, சரி, அங்க கீழ் நோக்கி விசை ஒன்று கொடுத்தா இது மேல் நோக்கி நகரும், சரியா. அப்ப இதை கொண்டு போயிட்டு சரி எங்க பயன்படுத்தி இருக்காங்களா இருந்தா இந்த மாதிரி பிரேக் சிஸ்டங்கள்ல பயன்படுத்துறான், சரியா. பிரேக் சிஸ்டங்கள்ல பயன்படுத்துறான். அப்ப கவனிங்க, பிரேக் சிஸ்டத்துல இது எப்படி வேர்க் ஆகுதுன்னு சொல்லி, சரியா. பிரேக் சிஸ்டத்துல இது எப்படி வேர்க் ஆகுதுன்றத பார்ப்போம். இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோஸ் நிறைய இருக்கு, நீங்க யூடியூப்ல போய் பாப்பீங்கன்னா, சரியா, அது எப்படி தொழிற்படுது அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கவனிங்க, இந்த இடத்துல பாதத்தை வச்சு அழுத்துறான், சரியா. இங்க நிக்கிற பாதத்தை வச்சு அழுத்துறான். அப்ப அந்த இடத்துல பாதத்தை வச்சு அழுத்தக்குள்ள, சரியா, இந்த கம்பி இருக்கு தானே, அந்த கம்பி சுழல். அப்ப நான் இங்க சும்மா சொல்லுவேன் ஒரு 10 நியூட்டன் விசை கொடுக்குறேன்னு சொல்லி, அது இந்த 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 இடத்துக்கு வரக்குள்ள ஒரு 50 நியூட்டனா மாறும், சரியா. சின்ன விசை பெரிய விசையா மாறும். இப்ப இதுக்கப்புறம் தான், சரி, இந்த இதுதான் அந்த பிரேக் கோயில் திரவம், சரியா, திரவம். அப்ப இந்த திரவத்துக்கூடாக இந்த 50 நியூட்டன் விசை ஊடுகடத்தப்பட்டு இந்த மாதிரி 4 சில்லுகளுக்கும் பிரிஞ்சு போகுது, சரியா. சில பிரேக்ல 4 சில்லுக்கும் போகாம 2 சில்லுக்கு தான் போகும். பின்னுக்குள்ள 2 சில்லுக்கு மட்டும் போற மாதிரி பிரேக் சிஸ்டமும் இருக்கு. பட் இந்த இந்த படத்துக்குமே நாங்க பார்த்துட்டு போவோமே, சரியா. அப்ப இங்க உள்ள 50 நியூட்டன் விசை இந்த பிரேக்குக்கு போகக்குள்ள அது இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம். சும்மா சொல்றேன்னா ஒரு 200 நியூட்டனா மாறும், சரியா. ஓகே, அப்ப இதுதான் இந்த பெஸ்கல்ட கோட்பாடுல நடக்கிற விஷயம், சரியா. கவனிங்க, இந்த பிரேக்கை இங்க பெடல் பண்ணக்குள்ள இதை சொல்ற பிரதான முசலம் இந்த இங்க இருக்கு, இதை சொல்லுவாங்க துணை முசலம், சரியா. பாருங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இந்த இந்த பிரேக்க அந்த சில்லு வந்து சுத்தி கொண்டு இருக்கு, சில்லு சுத்தி கொண்டு இருக்கு, சரியா. வாகன சில்லு வந்து சுழண்டு கொண்டிருக்கு. அப்ப அந்த டைம்ல இந்த பிரேக்க பிரஷ் பண்ணுவாங்களாக இருந்தா, சரியா, இங்க உள்ள
சரியா? அப்ப சில்லு சுழன்று கொண்டிருக்க சந்தர்ப்பத்துல சரியா நாங்க இந்த பிரேக்கை பெடல் பண்ணுவோமாக இருந்தா இந்த இங்கே உள்ள இந்த முசலம் துணை முசலம் போயிட்டு பிரேக் அழுத்தக்குள்ள இந்த மாதிரி அழுத்தக்குள்ள சரியா சில்லு சுத்துறது நிறுத்தப்படும். அப்ப இதுதான் சரியா நடக்கிற விஷயம். அதை நாங்க வீடியோல பார்த்தோம். இப்ப நாங்க போயிட்டு அங்க கேள்வி பேப்பருக்குள்ள இந்த விஷயத்த பார்ப்போம். சரியா? கேள்வி பேப்பருக்குள்ள பார்ப்போம். இந்த கேள்வி வந்தா எப்படி நாங்க இந்த கேள்வியை செய்யறது. சரியா? ஓகே. சரி. பாருங்க. கேள்வியை தெளிவா வாசிக்கணும். என்ன சொல்ல வாராங்க அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப இந்த மாதிரி கொடுக்கக்குள்ள இதை போயிட்டு படத்தோட ஒப்பிட்டு 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 வாசிச்சு பார்த்துட்டு போறீங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. வாகனங்களில் பயன்படுத்தப்படும் தடுப்பு தொகுதி ஒன்று. தடுப்பு தொகுதினா பிரேக் சிஸ்டம் என கீழுள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது. தடுப்பு விதியானது சி எனும் புள்ளியில் எஃப் எனும் விசையினால் அழுத்தப்படுது. அப்ப இங்கதான் சரியா அழுத்துறாங்க. சரியா? காலால இந்த இடத்துல தான் அழுத்துறாங்க. சீன்ற இடத்துல எஃப் எனும் விசையால அழுத்தப்படுது இந்த தடுப்பு விதி. அழுத்தப்படுவதன் மூலம் புள்ளி பியில் இருந்து இப்ப நான் இங்கே ஒரு விசையை கொடுத்து பிரஸ் பண்ணக்குள்ள அந்த விசை இங்க இன்னொரு விசையா கிரியேட் ஆகுது. இப்ப நான் இங்க சின்ன ஒரு விசை தான் கொடுக்க போறேன். அது இங்க இன்னொரு விசையா கிரியேட் ஆகி இங்க இருக்க திரவம் அந்த திரவத்துக்கூடாக ஊடுகடத்தப்பட்டு இந்த இந்த இடத்துலதான் சில்லு இருக்குன்னா சில்லு சுழண்டு கொண்டிருக்கும். இந்த இந்த முசலங்கள் போயிட்டு சில்ல அழுத்தி பிடிக்க போகுது. இத பாருங்க. இந்த ஒரு சில்லுக்கு ரெண்டு பக்கம் பிரேக் இருக்கு. ஏன்னா அப்ப ரெண்டு பக்கத்தாலையும் அழுத்து. சரியா? இந்த படத்துல விளங்கி கொள்ளணும். சரியா? இங்கிட்டு இருந்து ஒரு போர்ஸ் கொடுத்து அழுத்தப்படும். அதே மாதிரி இங்கிட்டு இருந்து ஒரு விசை கிடைச்சு அழுத்தப்படும். அப்படி அழுத்தக்குள்ள இந்த சில்லு சுத்துறது நிக்க போகுது. சரியா? ஓகே. அப்ப கவனிங்க. அப்ப பிரதான முசலத்தினூடாக உடுகடத்தப்படும் விசையானது தடுப்பு முசலம். இதைத்தான் தடுப்பு முசலம்னு சொல்றாங்க. தடுப்பு முசலத்தினை அடைந்து தடுப்பு திட்டுகள் மூலமாக இந்த தடுப்பு திட்டுகள் மூலமாக சில்லினை அழுத்துவதன் மூலம் சில்லினை அழுத்துவதன் மூலம் சில்லு சுழலும் வேகம் கட்டுப்படுத்தப்படும். அடுத்த தடவை சொல்றாங்க பாருங்க. தடுப்பு மிதி மீது பொருத்தப்பட்டுள்ள ஏசி எனும் ஆதாரம். சரியா? இந்த இதுதான் ஏசி அப்படின்ற ஆதாரம். ஓகே. அது ஏல சுழலக்கூடியது. சரியா? அப்ப ஏல அது சுழலக்கூடியதுன்னா இந்த ஏன்ற இடம் நிலையாக இருக்க சரியா அந்த ஏசி இந்த இப்படி இந்த சீன்ற புள்ளி இப்படி முன்னுக்கு போகும் பின்னுக்கு வரும். அப்ப இந்த இடம் இப்ப உதாரணத்துக்கு இதான் அந்த கோல்னு வைங்க ஏசி. சரியா? அது இந்த ஏன்ற இடம் பாருங்க. இந்த இதான் ஏன்ற இடம். நான் விரல் வச்சிருக்கேன். இதான் ஏன்ற இடம். அந்த இடம் நிலையாக இருக்க இப்படி என்ன செய்யும்? சுழலக்கூடியது. அப்ப இது பிரஸ் ஆகுமே. பிரஸ் ஆகுல சுழலக்கூடியது. அதிலே சில தரவுகள் சொல்றாங்க. ஏபிட நீளம் 10 சென்டிமீட்டர். பாருங்க. ஏபி 10 சென்டிமீட்டர். பிசி 40 சென்டிமீட்டர். இதெல்லாம் தரவுகள். இப்ப இந்த தரவை வச்சு எப்படி நாங்க கேள்வி செய்ய போறோம்னு சொல்லி தடுப்பு மிதிக்கு செங்குத்தாக 50 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படும். சொல்ல வராங்க என்னன்னா இந்த இடத்துல 50 நியூட்டன் விசை பிரயோகிச்சா புள்ளி பியினால் பிரதான முசலத்துக்கு ஏற்படுத்தப்படும் விசை. அது இத்தனை புள்ளி பி இதால் பிரதான முசலத்துக்கு எவ்வளவு விசை கிடைக்கும்? அதுதான் கேள்வி. அப்ப கவனிங்க. இந்த இடம் பற்றி தானே திரும்ப போகுது இந்த கோள்.
அப்ப இங்க கிடைக்கிற விசை எவ்வளவுன்னு தெரியாது. பில அந்த கிடைக்கிற விசை எவ்வளவுன்னு தெரியாது, நான் எஃப்னு எடுக்கிறேன். சரியா, மேல தரவு கொடுத்திருந்தாங்க, இது 10 சென்டிமீட்டர். சரியா, இந்த தூரம் 40 சென்டிமீட்டர். இதனை தரவுகள். சரி, அப்ப கவனிங்க. அப்ப இந்த விசையை காண்றதுக்கு இந்த ஏ புள்ளி பற்றி தடை திரும்புது, அந்த திரும்பும் புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறேன். கவனிங்க, இந்த புள்ளியில இருந்து இந்த எஃப்ன்ற விசைக்கான திருப்பம். ஓகே, விசை எஃப், தூரம் 10. சரியா, திருப்பம்ன்றது உங்களுக்கு தெரியும், விசை தர செங்குத்து தூரம். என்ன விசை தர விசையின் தாக்க கோட்டுக்கான செங்குத்து தூரம், அதுல திருப்பம். அப்ப எஃப் தர 10, இந்த விசை எஃப், செங்குத்து தூரம் 10. அது இந்த விசைக்கான திருப்பத்துக்கு சமனா இருக்கும். கவனிங்க, இந்த விசை எவ்வளவு? 50. அங்க எவ்வளவு விசை கொடுப்பேன்? 50. திரும்புற புள்ளியில இருந்தா திருப்பம் எடுக்கணும். ஏ பற்றி தானே திரும்புது. ஏல இருந்து இந்த விசைக்கான தூரம் 10ஐயும் 40ஐயும் கூட்டினா தானே வரும். 10ஐயும் 40ஐயும் கூட்டினா அதுவும் 50. அப்ப இந்த சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வெட்டுப்படும். 10 போயிட்டு அங்கிட்டு பிரிப்பட்டா எஃப் செவன் ஆன்சர் 250 நியூட்டன். 250. ஓகே, அப்ப நான் இங்க சரியா, சரி, இந்த இடத்துல 50 நியூட்டன் விசைதான் கொடுத்தேன். அது பிரதான முசலத்துக்கு 250 கன்வெர்ட் ஆகி போகுது, மாறி போகுது. அப்ப இங்க பயன்படுத்தப்பட்ட தத்துவம் என்ன அப்படின்றத ரெண்டாவது கேள்வி. என்ன தத்துவம் பயன்படுத்தலாம்? அப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு நான், இது பெஸ்கல்ட தத்துவம் இல்லையே, இது திருப்ப தத்துவம். சரியா, திருப்ப தத்துவம். அப்ப திருப்பத்துக்கு அமையவும், அல்ல நெம்புகோல் எல்லாம் ஓலோல படிச்சிருப்பீங்க. ஒரு சிறிய கல் ஒண்ணு இருக்கு, அதை நாங்க அசைக்கணுமாக இருந்தா ஒரு அளவாங்க பயன்படுத்தி நெம்பலாம். ஏன்னா அதுலயும் இதே கன்செப்ட் தான், சின்ன விசை பெரிய விசையா மாறுது. அப்ப இங்க பயன்படுத்தப்பட்ட தத்துவம் திருப்ப தத்துவம். சரியா, ஓகே. கவனிங்க, அடுத்தது பி. பிரதான முசலத்தின் ஆரை 3, தடுப்பு முசலத்தின் ஆரை 9, பைசமன் 3 அப்படியா இருந்தா பிரதான முசலத்தின் குறுக்கு வெட்டு பரப்பு. கவனிங்க, நான் படத்துல வந்து செய்யறேன். பிரதான முசலத்துல குறுக்கு வெட்டு பரப்பு, இதுதான் பிரதான முசலம். சரியா, இந்த இடத்துல பிரதான முசலம். சரியா, இதுல ஆரை சொல்றாங்க 3. இதுதான் தடுப்பு முசலம். இதுல ஆரை சொல்றாங்க 9. அப்ப இந்த பிரதான முசலத்துல குறுக்கு வெட்டு பரப்பளவு என்னன்றதான கேள்வி. நான் பயன்படுத்தின சமன்பாடு பையார் வர்க்கம். சரியா, பையார் வர்க்கம். ஆரைக்கு பைலா 3. சரி, பையில பெருமானம் 3 கொடுத்தாங்க, அதனால 3. ஆரையும் 3, அப்ப 3 வர்க்கம். அப்ப பெருக்க ஆன்சர் 27 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏன் இது நான் சென்டிமீட்டர்ல தானே போட்டேன். அப்ப பரப்பளவை இந்த அளவுல தாங்க அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லலையே, அதனால பிரச்சனை இல்லை, நான் சென்டிமீட்டர் வர்க்கத்திலே கொடுக்குறோம். சரியா, 27 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்த கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த தடுப்பு முசலத்தின் பரப்பு என்ன? அப்ப அதுக்கும் சமன்பாடு பையார் வர்க்கம் தான். பைக்கு பதிலா 3, இதுல 6 9, அப்ப 9 வரும். அப்ப இதை பெருக்குங்க, ஆன்சர் 243 சென்டிமீட்டர் வர்க்கம். தடுப்பு முசலத்துல பரப்பளவு 243 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, அடுத்து கவனிங்க, மூணாவது. பிரதான முசலத்தின் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கத்தை பெஸ்கல் எனும் அலகில் காண்க. இங்க உள்ள அமுக்கத்தை பெஸ்கல்ல காண சொல்றாங்க. ஆனா எவ்வளவு அமுக்கம் இருந்துச்சுன்றத பெஸ்கல்ல காண சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உள்ள விசை எங்களுக்கு பதிலாக வந்துச்சு. இந்த இடத்துல உள்ள விசைக்குரிய ஆன்சர் வந்துச்சு 250 தானே. இந்த பகுதியில பரப்புக்குரிய ஆன்சர் நாங்க கண்டோம் 27 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப அமுக்கத்துக்கு சமன்பாடு விசையின் கீழ் பரப்பு. விசையின் கீழ் பரப்பு. அப்ப நான் போடுறேன், விசை 250 நியூட்டன். என்ன நியூட்டன். சரி, ஆன்சர் பெஸ்கல்ல வரணுமா இருந்தா இது சென்டிமீட்டர் வர்க்கத்துல இருந்து சரி வராது பரப்பு, அது மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்தம். அப்ப நான் போடுறேன் 27 தர 10⁴ மீட்டர் வர்க்கம். ஓகே, அப்ப இது பிரிக்கிறேன்.
நான் போடுறேன் 250 தர 10 அடுக்கின் கீழ் 27. சரியா? 250 தர 10 அடுக்கின் கீழ் 27. ஓகே, அதை பிரிச்சு பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. அமுக்கம் எவ்வளவுன்றதை கண்டுருவோம் பிரிச்சு. ஓகே, சரி, அப்ப பாருங்க ஆன்சர் வருது 92,592.59 பெஸ்கல். ரெண்டாம் தசமதானங்கள்ல ஆன்சர் கொடுக்கணும். சரியா? 5, 9 பெஸ்கல். சரிதானே? ஓகே, அப்ப அவ்வளவு அமுக்கம் இந்த பிரதான முசலத்துல ஏற்படுத்தப்படுது. அப்ப பெஸ்கல் கோட்பாட்டின்படி இங்க என்ன அமுக்கம் ஏற்படுத்தப்படுதோ அந்த அமுக்கம் பாய் ஃபுல்லா சீரா பரவும். அப்ப இங்க 100 பெஸ்கல் தான், இங்கேயும் 100 பெஸ்கல் தான். அப்ப இங்க 92,592.59 பெஸ்கல் தான், இங்கேயும் அதே அதே அமுக்கம் இருக்கு. அதனால பெஸ்கல்ட கோட்பாடு அமுக்கம் சீராக ஊடுகடத்தப்படும். சரி, அடுத்த கேள்விக்கு போ. 2 தடுப்பு முசலங்களினால் சில்லின் மீது ஏற்படுத்தப்படும் மொத்த விசையா? கவனிங்க, அதுல என்ன கேட்க வராங்கன்னு சொல்லி. இந்த தடுப்பு முசலத்தால இதுல காணப்படுற இந்த தடுப்பு முசலத்தால இந்த இத்தனை தடுப்பு முசலம் இதால சில்லுக்கு எவ்வளவு விசை கிடைக்குது, அதுதான் கேள்வி. அப்ப கவனிங்க, நான் இங்க கொடுத்த விசை 250. என்ன இதுல பரப்பளவு 27, இதுல பரப்பு 81 கண்டம். சரி, 81 இல்ல, 243 கண்டம். என்ன 243. அப்ப கவி பெஸ்கல்ட கோட்பாடு F1 இன் கீழ் A1 சமன் F2 இன் கீழ் என்ன? இங்க விசை 250, இதுல பரப்பு 27, இங்க உள்ள விசை எவ்வளவுன்னு தெரியாது, F2 அதான் காண போறேன். அப்ப A2 இந்த பகுதியில பரப்பளவு 243. அப்ப இத சுருக்கி பாருங்க, F2 ஆன்சர் வரும் 2250 நியூட்டன். 2250. ஆனா இந்த கேள்விக்குரிய பதில் 2250 இல்ல. இந்த கேள்விக்குரிய பதில் தர 2 4500. ஏன்னா அந்த கேள்வியில கேட்கப்பட்டிருந்தது 2 முசலங்கா, இங்கிட்ட ஒண்ணு இருக்கு, இங்கிட்ட ஒண்ணு இருக்கு தானே. அந்த 2ஆலையும் இதுல ஏற்படுத்தப்பட்ட மொத்த விசை 1ஆலதான் 2250. அப்ப 2ஆலையும் ஏற்படுத்தப்பட்ட மொத்த விசை அதை 2ஆல பெருக்கி 4500 அப்படின்னு போட்டுக் கொள்றேன். சரியா? ஓ, மேலே வினா 4இல் உள்ள கணிப்புக்கு நீர் பயன்படுத்திய விதி. பாருங்க அந்த விதி என்ன என்ன சமன்பாடு பயன்படுத்தணும்? பெஸ்கல்ட கோட்பாடு தானே. பெஸ்கலின் கோட்பாடுன்னு எழுதிட்டு பெஸ்கல்ட கோட்பாடு முழுமையா எழுத. எங்களுக்கு தெரியாத விதிய தலைப்பை கேட்கிறாங்களா அல்லது அந்த கோட்பாடு எழுதணுமான்றது இந்த கேள்வியில விளக்கம் இல்லை. அதனால விதி அப்படியே எழுதுவோம். சரி, என்ன விதி? பிசுக்குமையற்ற நெருக்கத்தகவற்ற ஓய்வில் உள்ள ஒரு பாய் மூடிய பாத்திரம். பாருங்க, இந்த 4 நிபந்தனை இருக்கணும். பிசுக்குமையற்ற நெருக்கத்தகவற்ற ஓய்வில் உள்ள ஒரு பாய் மூடிய பாத்திரம் ஒன்றில் உள்ள போது அதன் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் பாய் முழுவதும் பரவும். சரி, பாய் முழுவதும் சீராக பரவும். பாயை கொண்டுள்ள பாத்திரத்தின் சுவர் மீதும் சீராக பரவும். அப்ப இதுதான் பெஸ்கல்ட கோட்பாடு. சரிதானே? ஓகே, 6வது பாருங்க. மேலே வினா 5இல் குறிப்பிட்ட தத்துவத்துக்கு அமைய தொழிற்படும் வேறு 2 உபகரணங்களை குறிப்பிடுங்க. பெஸ்கல்ட கோட்பாட்டுல தொழிற்பட்ட இன்னும் 2 உபகரணங்கள் சொல்ல போனா, ஒண்ணு நீங்க சொல்லலாம் நீரியல் யாக்கு. சரியா? வாகனங்கள் எல்லாம் உயர்த்தி டயர் எல்லாம் மாத்துவாங்க, ஜெக், அதுல பெஸ்கல்ட கோட்பாடு இருக்கு. இன்னொன்னு நீங்க சொல்ல போனா பெக்கோ பொறி இயந்திரங்கள், மண் தோன்றதுக்கு பயன்படுத்துவாங்க, ஜேசிபி மெஷின், அந்த பெக்கோ பொறி இயந்திரங்கள்ல பெஸ்கல் கோட்பாடு இருக்கு. அடுத்து பற்சிகிச்சை நிலையங்கள்ல நோயாளி அமர்ற கதிரை, இதுல பெஸ்கல்ட கோட்பாடு இருக்கு. அப்ப இந்த மாதிரி அது பயன்படுத்தப்பட்ட வேற பொருத்தமான சந்தர்ப்பங்கள், உண்மையிலே பயன்படுத்தப்படக்கூடிய
எந்த சந்தர்ப்பம் நீங்க எழுதினாலும் சரிதான். நான் இப்ப சொன்னதெல்லாம் உங்களோட கைட் புக்ல பெரும்பாலும் இருக்கிற விஷயங்கள் கழிச்சிட்டு போறேன். நீங்க எக்ஸ்ட்ராவும் எழுதலாம். அது சரியா இருந்தா ஓகே, சரி போடுவாங்க. சரியா? இப்ப கவனிங்க, இதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டு வரேன். சரியா? இப்ப இப்படி வைப்பவே, இப்படி வைப்பவே. இங்க எங்களுக்கு கிடைக்குது மொத்தமாக ரெண்டு பக்கத்துல இருந்து, மொத்தமா ரெண்டு பக்கத்துல இருந்தா 4500 நியூட்டன் விசை கிடைக்கிறதா தானே பார்த்தோம். ஆனா இந்த பாருங்க, இப்ப சில்லி ஏன் நிக்குதுன்னா, இந்த இது சுழன்று கொண்டு இருக்கக்குள்ள ரெண்டு பக்கமும் வந்து பிரேக் சில்ல பிடிக்குது. பிடிக்கக்குள்ள சில்லிட வேகம் படிப்படியா குறையும். அப்ப இந்த பிரேக் வந்து பிடிக்கக்குள்ள சில்லு சுத்துறது நிக்கணும்னா இந்த பிரேக்குக்கும் சில்லுக்கும் இடையில நல்ல ஒரு உராய்வு இருக்கணும், உராய்வு விசை இருக்கணும். அப்ப இந்த இடம் ஒப்பமானது. அந்த பிரேக் கட்டை தேஞ்சிருச்சு, இப்படி எல்லாம் பைசிக்கல்ல கதைப்பாங்களே, சரியா? தொடர்ந்து இப்படி பயன்படுத்தக்குள்ள கட்டை தேயும் தானே, ஒப்பமாயிருச்சா இருந்தா உராய்வு நல்லா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப சம்டைம் இப்படி கொடுப்பான், இதுல உராய்வு குணகம் 0.5 அப்படி கொடுக்குறாங்களோ இப்பமே. அப்ப சில்லுக்கு கிடைக்கிற விசை என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க சமன்பாடு போடுவீங்க மியூ ஆர் அப்படின்னு கொடுக்கலாம். என்னாலதான் சொல்லிட்டு போறேன். அப்ப உராய்வு குணகம் 0.5, மொத்தமா எவ்வளவு விசை கிடைக்குது? 4500 தானே. அதான் மறுதான். நான் முசலத்தால சில்லுக்கு 4500 நியூட்டன் விசை கொடுத்தா சில்லு முசலத்துக்கு திரும்ப மறுதாக்கம் 4500 வழங்கும். அப்ப இத பெருக்குனா உராய்வு விசை 2250 நியூட்டன். இந்த உராய்வால தான் சில்லு நிற்கும். இந்த விசையை விட உராய்வால நிற்கும். இது ஒப்பமானதா மாறிடுச்சுன்னு வைங்க, பிரேக் கட்ட தேஞ்சு ஒப்பமானதா மாறிட்டா உராய்வு குணகம் குறையும். உராய்வு குணகம் குறைஞ்சா உராய்வு விசை, அதாவது சில்லுக்கு கிடைக்க போற விசையும் குறையும். சரியா? அப்ப சில்லு குயிக்கா நிக்காது. சரியா? சில்லு நிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? அப்ப அந்த மாதிரி கேள்விகள் கேட்டு போகலாம். சரியா? கவியா, அடுத்த கேள்வி சி பகுதி. அப்ப இதை கொண்டாந்து சுழற்சி இயக்கத்தோட தொடர்பு படுத்துறாங்க. சுழற்சி இயக்கத்தோட. அப்ப கவனிங்க, சுழற்சி இயக்கத்தோட இது எப்படி தொடர்பு படுத்தப்படுதுன்னு பார்ப்போம். ஏன் சில்லு சுத்துமே, அப்ப சில்லிட சுத்துறது சுழற்சி இயக்கம் தானே. தடுப்பு மீதி பிரயோகிக்கப்பட முன்னர், பிரேக் பிரயோகிக்கப்படுறதுக்கு முன்னர் 50 சென்டிமீட்டர் ஆரையுடைய சில்லானது 120 ஆர்பிஎம். உங்களுக்கு தெரியும் ஆர்பிஎம் அப்படின்றது ரொட்டேஷன் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிடத்துக்கு 120 சுழற்சிகள் எனும் மாறா கோணக்கதியில் சுழன்று கொண்டு இருந்தது. தடுப்பு மீதி பிரேக்க பிரயோகித்தமையால் தடுப்பு முசலத்தின் சில்லின் பருதியில், நான் அந்த முதல்ல சொன்னேனே உராய்வால கிடைக்கிற விசைன்னு சொல்லி, அந்த பருதியில எவ்வளவு விசை கிடைக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பாருங்க. 20 நியூட்டன் விசை ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது. சில்லிட சடத்துவ திருப்பம் கொடுக்குறாங்க, பைட பெருமானம் கொடுக்குறாங்க. கேள்வி, சில்லின் ஆரம்ப கோண வேகம். பாருங்க, சில்லு ஆரம்பத்துல என்ன கோண வேகத்துல சுழண்டு கொண்டிருக்கு? 120 ஆர்பிஎம். அப்ப அத ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன்னுக்கு மாத்தணும். அதுக்கு நான் சமன்பாடு பயன்படுத்துறேன். ஒமேகா சமன் தீட்டாவின் கீழ் டி. தீட்டான்றது கோண இடப்பெயர்ச்சி, கோண இடப்பெயர்ச்சி. அதை கவனிங்க, ஒரு நிமிடத்துக்கு 120 சுழற்சி. சுழற்சி ஒரு தடவை சுத்துனா 360 பாகை கோணம் சுழலும். ஒரு தடவை சில்லி சுத்துனா 360 பாகை கோணம் சுழலும். 360 பாகைய ரேடியன்ல சொன்னா அது 2π ரேடியன். 2π ரேடியன். சரியா? அப்ப ஒரு தடவைக்கு 2πனா 120 தடவை சுத்த போகுது தானே. அப்ப ஒரு தடவைக்கு 2π சுழற்ற கோணம் 2π ரேடியன். அப்ப 120 தடவைக்கு எத்தனை எத்தனை ரேடியனுக்கான 120 2πயால பெருக்குறீங்க. அப்ப 120 2πயால பெருக்குனா 240 π ரேடியன்.
இந்த சுழன்ற கோணம் 240 பை ரேடியன். கீழே நேரம் தானே, கவனிங்க எவ்வளவு நேரத்துல அவ்வளவு சுழற்சி, ஒரு நிமிஷத்துல. அப்ப ஒரு நிமிஷம்னா எத்தனை செகண்ட், 60 தானே. அப்ப 240 60ஆல பிரிச்சா என்ன ஆன்சர், 4 பை ரேடியன். பைட பெருமானம் 3ன்னு கொடுத்தனால கட்டாயம் அதை பிரதியிட்டே ஆகணும். ஒரு பெருமானம் கொடுத்தா அதை தான் பிரதியிடணும். பிரதியிடாம பை சார்பா இப்ப ஆன்சர் கொடுத்தா முழுமையான மார்க்ஸ் கிடைக்காது. அதான் கொடுத்துருக்காங்களே, எதுக்கு கொடுக்குறாங்க, பிரதியிடுறதுக்கு தானே கொடுக்குறாங்க. அப்ப 4 3 12. அப்ப சில்லிட ஆரம்ப கோண வேகம் 12 ரேடியன் செகண்ட் மைனஸ் 12 ரேடியன் செகண்ட் மைனஸ். சரிதானே, ஸ்டார்ட்ல அந்த வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்த தரவை பார்க்க, அடுத்த தரவு பாருங்க. அடுத்த கேள்வி செய்யறதுக்கு, சில்லின் பரிதியில் ஏற்படுத்தப்பட்ட முறுக்கம் என்ன, முறுக்கம். அப்ப நான் அந்த சில்லை என வரைகிறேன். இத்தனை அந்த சில்லு, இத ஆரை 50 சென்டிமீட்டர், ஆரை 50. இந்த சில்லிட பரிதியில அந்த முசலத்தால ஏற்படுத்தப்பட்ட விசை சொல்றாங்க 20. நீங்க யோசிக்கலாம், அங்க 4500 கண்டமே, சரியா. முசலத்தால 4500 தானே, ஆனா அது 4500 அப்படியே போகாது. ஏன்னா ஏன், அந்த உராய்வு குணகம்னால அந்த விசை கொஞ்சம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். அதான் இப்படி கொடுத்துருக்காங்க, F7 μr போட்டு 20. அப்ப முறுக்கம் என்ன, முறுக்கத்துக்கு 2 சமன்பாடு இருக்கு. ஒன்னு டோ சமன் எஃப் தர ஆர், சரியா. அடுத்தது டோ சமன் ஐ அல்பா, இந்த தரவுக்கமைய, இந்த கேள்விக்கமைய இதைத்தான் போடுவீங்க. எஃப் தர ஆர் தான் போடலாம், ஏன் விசையும் தூரமும் தெரியும் தானே. அப்ப இந்த சமன்பாடு தான் போடப்படும். அப்ப கவனிங்க, முறுக்கம் காண போற டோ சமன் விசை 20, தூரம், இந்த விசை சரியா மையத்துல இருந்து சுழற்சி அச்சில இருந்து எவ்வளவு தூரத்துல தொழிற்படுது, 50 சென்டிமீட்டர் தானே. சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்தணும், 100ஆல பிரிக்கிறது. அப்ப பிரயோகிக்கப்பட்ட முறுக்கத்துக்குரிய ஆன்சர் டோ சமன் 10 நியூட்டன் மீட்டர். இவ்வளவு முறுக்கம் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து கவனிங்க, மூணாவது சில்லிட கோண அமர்வுடுகள். சில்லு 12 ரேடியன் செகண்ட் -1 கோண வேகத்துல சுத்துதுன்னு மேல கண்டம். அப்ப இந்த பிரேக்க பிரிக்கிறதால இது கோண வேகம் குறையுதுன்னா, அப்ப வேகம் குறைஞ்சா அதுக்கு பேர் அமர்முடுகள் தானே, சரியா. அப்ப சுழற்சி இயக்கம்னால இந்த கோண அமர்முடுகள்னு சொல்றாங்க. அது எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு முறுக்கத்துக்குரிய மத்தைய சமன்பாடை பயன்படுத்துறேன், டோ 7 ஐ அல்பா. ஓகே, டோ முறுக்கத்துக்கான சமன்பாடு டோ 7 ஐ. முறுக்கம் ஆல்ரெடி கண்டுட்டேன் 10, முறுக்கம் 10 கண்டமே. இந்த கண்டிருக்க மேல ஐனா சடத்துவ திருப்பம், இந்த சடத்துவ திருப்பம் அவங்க கொடுத்திருக்காங்க எவ்வளவுன்னு சொல்லி, அதுவும் 10. அல்பானா கோண ஆர்முடுகள் அல்லது கோண அமர்முடுகள். இங்க அது கோண அமர்முடுகள் தான், ஏன் கோண வேகம் குறையுது, அப்ப கோண அமர்முடுகள். அப்ப இதுல இருந்து சொல்லலாம் அல்பா சமன் 1 ரேடியன் செகண்ட் -2. 10 கொண்டாந்து பிரிப்பீங்க, பிரிச்சா 1 ரேடியன் செகண்ட் -2 கோண அமர்முடுகளுக்குரிய பெருமானம். ஓகே, சரி. அடுத்து கவனிங்க, சில்லு ஓய்வடைய எடுக்கும் நேரம். எவ்வளவு நேரத்துல ஓய்வடையும் இந்த சில்லு, எவ்வளவு நேரத்துல ஓய்வடையும், சரியா. இப்ப பாருங்க, அந்த சில்லு சுத்தி கொண்டு இருக்கு தானே, பிரேக்க பிடிக்கிறோமேனா, பிரேக்க பிடிக்க வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஓய்வடையக்குள்ள அட வேகம் 0 ஆகிடும். அப்ப நான் போடுறேன் இறுதி கோண வேகம் 0. கடைசியா உள்ள கோண வேகம் 0 தானே ஓய்வடைகிறனால. ஆரம்ப கோண வேகம் எவ்வளவு, ஆரம்ப கோண வேகம் 12. கோண அமர்முடுகள் 1. அப்ப சுழற்சி இயக்கம் பாடத்துல இயக்க சமன்பாடு இருக்கு தானே. திரும்ப ஒரு தரவை எழுதி கொள்ற.
இறுதி கோண வேகம் ஒமேகா தீட்டா 0. ஆரம்ப கோண வேகம் ஒமேகா நாட் ஆரம்ப கோண வேகம் 12 12. கோண அமர்முடுகள் 1. அப்ப எவ்வளவு நேரத்துல ஓய்வடையும்? அப்ப அதுக்கு சமன்பாடு ஒமேகா தீட்டா சமன் ஒமேகா நாட் பிளஸ் அல்பா தீட்டா. இந்த மாதிரி 4 சமன்பாடு இருக்கு. அதுல இந்த சமன்பாடை பயன்படுத்தி நான் கேள்வியை செய்யறேன். இறுதி கோண வேகம் 0, ஆரம்ப கோண வேகம் 12. இது அமர்முடுகள் தானே. அப்ப அமர்முடுகள்னால சயன்னு வரணும். ஆர்முடுகள்னா தான் சக, அமர்முடுகள்னா இது சய. எவ்வளவு பெருமானா 1. எவ்வளவு நேரம்ன்றது தான் கேள்வி. சொல்லுங்க மைனஸ் ஒரு டி இங்கிட்டு வந்தா பிளஸ் ஒரு டி தானே. அப்ப ஆன்சர் டி சமன் 12 செகண்ட். 12 செகண்ட்ல இந்த சில்லு ஓய்வடை. 12 செகண்ட்ல ஓய்வடைய போகுது. அடுத்து கவனிங்க, சில்லு ஓய்வடைய முன் நிகழ்த்திய சுழற்சிகள் எண்ணிக்கை. எத்தனை தடவை சுத்திட்டு இந்த பிரேக் பண்ண பிறகு எத்தனை சுழற்சிகளை நிகழ்த்திட்டு ஓய்வடையும், எத்தனை கேள்வி. இதை எப்படி செய்யறேன்னு பாருங்க. அப்ப இதுக்கு முதலாவது சில்லு எவ்வளவு கோணம் சுழன்றிருக்கு, அதாவது கோண இடப்பெயர்ச்சியை காண போறோம். அப்ப கோண இடப்பெயர்ச்சி காண்றதுக்கு இந்த இயக்க சமன்பாடு 4ல இந்த சமன்பாடை பயன்படுது. நீங்க வேற எந்த பொருத்தமான சமன்பாடை பயன்படுத்தி கண்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தீட்டா சமன் ஒமேகா நாட் டி, இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. தீட்டா சமன் ஒமேகா நாட் டி பிளஸ் அரை அல்பா டி வர்க்கம். அடுத்த சமன்பாடை எழுதிடுறேன். ஒமேகா தீட்டா வர்க்கம் சமன் ஒமேகா நாட் வர்க்கம் பிளஸ் 2 அல்பா தீட்டா. அப்ப கவனிங்க, எது 4 சமன்பாடுன்னு சொல்லி, இது முதலாவது சமன்பாடு, இது 2வதுன்னு வைங்க. அப்ப இது 3ஆகும், இது 4ஆகும். அப்ப இதுல ஒமேகா தீட்டானா இறுதி கோண வேகம், ஒமேகா நாட்னா ஆரம்ப கோண வேகம், அல்பானா கோண ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள். அமர்முடுகள்னா மைனஸ் போடணும், ஆர்முடுகள்னா பிளஸ். டீனா நேரம், தீட்டானா கோண இடப்பெயர்ச்சி, தீட்டானா கோண இடப்பெயர்ச்சி. அப்ப கவனிங்க, இங்க கோண இடப்பெயர்ச்சியை காணும், கோண இடப்பெயர்ச்சியை காணும் பாருங்க. ஆரம்ப கோண வேகம் 12, சரி, ஆரம்ப கோண வேகம் 12, இறுதி கோண வேகம் 0. இதை 2ஆல பிரிக்கிறேன். எவ்வளவு நேரம் ஓய்வடையுது? 12 செகண்ட்லனா. அப்ப 12ஐயும் 0ஐயும் கூட்ட 12, 12 2ஆல பிரிச்சா 6. சரியா? ஓகே. 6ஐயும் 12ஐயும் பெருக்கினா ஆன்சர் 72 ரேடியன். அப்ப அந்த சில்லு 72 ரேடியன் கோணம் சுழன்றிருக்கு. கோண இடப்பெயர்ச்சி அழகு ரேடியன். அப்ப கேள்வி சுழற்சிகள் எண்ணிக்கை தானே. அப்ப சுழற்சிகள் எண்ணிக்கை காண எப்பவும் நீங்க கோண இடப்பெயர்ச்சியை 2πயால பிரிச்சு விடணும். கோண இடப்பெயர்ச்சிய 2πயால பிரிக்கிறோம். பைட பெருமானம் 3. அப்ப 72 இன்கி பைக்கு பைலா 3 போடுங்க, 3 6, 72 6ஆல பிரிச்ச ஆன்சர் 12 சுழற்சி. 12 சுழற்சி. ஓகே, 12 சுழற்சி. அப்ப இது ஓய்வடைகிறதுக்குன்னா 12 தடவை சுத்திட்டு தான் ஓய்வடையுது. 12 தடவை சுத்திட்டு தான் ஓய்வடையுது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி, சில்லு கிடைத்தரை வழியே அசைந்த தூரம் என்ன? அப்ப பாருங்க, இதான் அந்த சில்லுன்னு வைங்க. அப்ப இந்த சில்லு சுத்தக்குள்ள அது கிடைத்தரை வழியே கொஞ்சம் தூரம் போயிருக்கும் தானே. கிடைத்தரை வழியே கொஞ்சம் தூரம் போயிருக்கும் வேறா. அப்ப இது ஒரு தடவை சுத்துனா, இந்த சில்லு ஒரு தடவை சுத்துனா அது கிடைத்தறி வழியே போற தூரம் அந்த சில்லிட சுற்றளவுக்கு சமனா இருக்கும். அப்ப நான் சில்லிட சுற்றளவு காண்றேன். 2πr. இப்ப 2 தர பைக்கு பைலா 3, சில்லிட 6ஐ கொடுத்திருந்தாங்க 50 சென்டிமீட்டர், மீட்டருக்கு மாத்திர 100ஆல பிரிவு. அப்ப இங்க 2னா 3 மீட்டர் சுருக்கனா 3 மீட்டர். அப்ப சொல்லுங்க, சில்லு ஒரு தடவை சுத்துனா
கிடைத்தரையில எவ்வளவு தூரம் போகுது? 3 மீட்டர் தானே. அப்போ ஓய்வடைகிறதுக்கு முன்னுக்கு மேல கண்டம் எத்தனை தடவை சுத்துறதா? கண்டம் 12 தடவை. ஒரு தடவை சுத்துனா 3 மீட்டர் போகுதுன்னா 12 தடவை சுத்தக்குள்ள 12 3ஆல பெருக்குனா என்ன ஆன்சர்? 36 மீட்டர் தூரம் போகும். 12 தடவை சுத்தக்குள்ள 36 மீட்டர் தூரம் போகும். சரியா? ஓகே. அப்ப இது உங்களுக்கு இந்த பெஸ்கல்ட கோட்பாடுல சரியா ஒரு கேள்வி ஒன்று டிஸ்கஸ் பண்ணேன். சரியா? ஒரு கேள்வி இது இப்ப சம்டைம் இதே மாதிரி கேள்வி கொடுத்தா கூட ஃபைனல் எக்ஸாம் செய்ய முடியாம போகலாம். அதுக்கான போதிய பயிற்சி இல்லாம இருக்கு. அப்ப இதே மாதிரி சின்ன சின்ன ஐடியா சேஞ்சஸ்ல நிறைய கேள்வி எல்லாம் மாடல் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அப்ப பெஸ்கல்ட கோட்பாடு கேள்வியை கொஞ்சம் தேடி 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 நீங்க பார்த்து செய்யுங்க. ஒரு 4-5 ஒரு விஷயம் படிச்சா அதுல ஒரு 4-5 கேள்வி செய்யணும். அப்பதான் இதுல வர வித்தியாசமான ஐடியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? அதே இடத்துல சுழற்சி இயக்கத்திலையும் கேள்வி செஞ்சேன். அதுல பாஸ் பேப்பர்லையும் சுழற்சி இயக்கத்துல கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. அது எல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. சரியா? ஏன்னா அவங்க கேட்கப்படுற விதத்துல ஐடியால சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். அதை எப்படி நாங்க அந்த ஐடியாவை புரிஞ்சு அதை நாங்க படிச்ச விஷய சமன்பாடுகளுக்குள்ள கொண்டாந்து செய்ய போறோம் அப்படின்றத உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல உள்ள டாஸ்கா இருக்க போகுது. சரியா? அதுக்கு கூடுதலான பயிற்சி அவசியம். சரிதானே? ஓகே. அப்ப இதோட இப்ப நீ பாட்டுறேன் ஈவினிங். சரியா? உங்களுக்கு நைட்டுக்கு வந்து ஆர்க்கிமிடிஸ் பெர்னூலியோட கோட்பாடு. சரி, இதுல உள்ள கேள்விகள் அனுப்பி விட்றேன். சரியா? அப்ப அந்த கேள்விகள் வந்து இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல செய்வோம். ஓகே, பாய்.